வேலூர் புதிய பஸ் நிலையம் அருகே 300 கோடி ரூபாய் நில விவகாரத்தில் அமைச்சர் கே சி வீரமணியின் தலையீடு இருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த காட்பாடியை சேர்ந்த தொழிலதிபர்கள் ராமமூர்த்தி ஜெயபிரகாஷ் வீடு அலுவலகங்களில் இன்று காலை 7 மணி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், தற்போது எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வராங்க? எதற்காக இந்த சோதனை? என்ன விதமான புகார் வந்திருக்கு? வேலூர் பஸ் நிலையம் அருகே ரூபாய் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் விவகாரத்தில் அமைச்சர் வீரமணி தலையீடு இருப்பதாக காட்பாடியை சேர்ந்த ராமமூர்த்தி மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இது வழக்கு நிலுவையில் உள்ளது. இது சம்பந்தமாக கட்சி பிரமுகர்களிடையே வாக்குவாதமும் ஜெயபிரகாஷும் மற்றும் ராமமூர்த்தியிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டன. இது குறித்து ஏற்கனவே செய்தி வெளியீடு இருந்தது. இன்று காலை 7 மணிக்கு வருமான வரித்துறையினர் சுமார் 8 பேர் கொண்ட குழு ஜெயபிரகாஷ் மற்றும் ராமமூர்த்தி ஆகிய வீடுகளிலும் மற்றும் அலுவலகங்களிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த 300 கோடி ரூபாய் நிலம் அப்படின்றது எங்க இருக்கு? இதுல அமைச்சர் மேல ஏன் அவங்க குற்றம் சாட்டுறாங்க? என்ன இந்த வழக்குடைய பின்னணி என்ன? இது அமைச்சருடைய நண்பர் என்று கட்சி பிரமுகர்களிடையே சொல்லப்படுகிறது. ஆனால் மறைமுகத்தில் அமைச்சர் தான் அந்த நில விவகாரத்தில் ஈடுபட்டதாக தொடர்ந்து புகார் வந்துள்ளது. இது குறித்து ராமமூர்த்தியும் ஜெயபிரகாஷும் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து என்பதால் அமைச்சர் இப்பொழுது தனக்கும் அதுக்கும் அந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று பத்திரம் தாக்கல் செய்துள்ளார் நீதிமன்றத்தில். வெங்கடேசன், தற்போது எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? ஏதாவது ஆவணங்கள், பொருட்கள், பணம் ஏதாவது கிடைச்சிருக்கா? இதுவரை எதுவும் கைப்பற்றவில்லை. தொடர்ந்து 8 பேர் கொண்ட குழு தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ள விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.